ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11 சுக்கிர பயிற்சி நடக்குதுங்க. அதாவது ஜூலையில் இரட்டை சுக்கிர பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக கும்பம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, விதி அவங்க வாழ்க்கையில் எப்படி விளையாட போகுது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதாவது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாகவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி பார்த்தீங்கன்னா அனைத்து ராசி நேயர்களின் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்றுவார். இதனால பார்த்தீங்கன்னா அனைத்து ராசி நேயர்களின் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கும்பம் ராசி நேயர்களின் வாழ்க்கையில எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் முதலில் மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2024 அன்று கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2024 அன்று சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இப்படி ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகருகிறார். இந்த மாதிரி சுக்கிரன் ஒரே மாதத்தில் 2 முறை நகர்வது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்து ராசி நேயர்களின் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேயர்களின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த ராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கும்பம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் பயிற்சியாக போகிறது. இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா புதுமை உணர்வை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக ஏதாவது ஒரு வகையில ஒரு புது மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மாற்றமா உங்களுக்கு இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த மாற்றமாக, அதே போல உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேயர்களுக்கு குறுகிய தூர பயணம் அல்லது தகவல் தொடர்பான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசி நேயர்களுக்கு புதுமையான யோசனைகள் அதே போல மரியாதையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில எந்த மாதிரி முன்னேற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான யோசனைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யோசனைனால உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு சுக்கிர பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா வணிக விரிவாக்கம் மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகியவற்றிற்கான சாதகமான சூழ்நிலைகளும் உங்களை பாதிக்கிறது. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்ல இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சாதகமான சூழ்நிலையை இந்த சுக்கிர பயிற்சி பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது லாபகரமான முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல் தொடர்பு திறன், நெட்வொர்க்கிங் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலம் எழக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இந்த வேலை ரீதியா இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சில செயல்பாடுகள் மூலம்
இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக கும்பம் ராசி நேயர்களுக்கு அன்பானவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவதையும் அதே போல பொழுதுபோக்குகள் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதையும் நீங்களே பார்க்கலாங்க. அதாவது கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இதுல வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நீங்க ஒரு தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய பொழுதுபோக்குகள் உங்களுக்கு எந்த செயல்ல ஈடுபாடு அதிகமா இருக்கோ அந்த செயல நீங்க ஈடுபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், மன அமைதி இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய மனதில் பாதிப்பு இருந்தா அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேயர்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் பராமரிக்க ஊக்குவிக்கவும் செய்யணுங்க. அதாவது அதிக உடல் உழைப்பு அல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி மன அழுத்தத்தை முதல்ல தவிர்க்கணும். மன அழுத்தம் ஏற்பட்டாலே கும்பம் ராசி நேயர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எந்தவித மன குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் நீங்க ஆளாகவே கூடாதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்க ஒரு தெளிவான முடிவை எடுத்து மீண்டு வருவதற்கு இது ஒரு சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய மனம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கலாம். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல நீங்க அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு ஒரு நல்ல பயனை அளிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்வாக உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம், யோகா இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஈடுபடுவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்களே காக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் தினசரி எந்த அளவுக்கு இந்த மாதிரி தியானம் பயிற்சி இதெல்லாம் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து ஒரு தெளிவான தோற்றத்தை நீங்களே பார்க்கலாம். அதாவது எவ்வளவு மன குழப்பத்திற்கு ஆளாகி இருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் சிறிது நேரம் செய்தாலும் அதில் உங்களுடைய மன குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி விஷயத்த கும்பம் ராசி நேயர்கள் தவறாமல் தினசரி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அனைத்துமே குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வீட்டில் இருந்தபடியே உங்களால் காலையில் எவ்வளோ நேரம் இந்த பயிற்சிக்காக செலவு செய்ய முடியுமோ சிறிது நேரம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் தினசரி இந்த பயிற்சிக்கு சிறிது நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கும்பம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி தேவிக்கு பாலுடன் வெள்ளை சாதம் நிவேதனமாக செய்து படைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளோட அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு இது கண்டிப்பாக உதவலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக கும்பம் ராசி நேயர்களுக்கு
என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.